வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நடுத்தர வயது குடும்பத்தின் வாழ்க்கை கத்தி மேல் நடப்பது போல. ஆனால் அந்த வாழ்க்கையை எளிதில் பழகி கொண்டார் சத்யா. அப்பா மாதவன் இறந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. தனி ஒருவனாக குடும்பத்தை தாங்கி பிடித்து எல்லா இன்னல்களையும் பொறுத்து கொண்டு தன் சுகதுக்கங்களை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் தன் இளம் வயதிலேயே ஒரு யோகியைப் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சத்யா. அலுவலகத்தில் அவனது சின்சியாரிட்டி வேலையை பார்த்து அடுத்த ஜெனரல் மேனேஜருக்கான பதவி உயர்வு கிடைக்க இருந்த தருணத்தில்தான் வசுமதியின் ஜாதகம் அவனை தேடி வந்து சேர்ந்தது. ஒரு சமயம் ஏதோ வேலை விஷயமாக அவனது கம்பெனிக்கு வருகை தந்திருந்த வசுமதியின் அப்பா நாராயணன் சத்யாவின் பழக்க வழக்கங்களையும் அவன் பொறுப்புள்ள தன்மையையும் பார்த்து தன் மகளுக்கு அவனை மாப்பிள்ளையாக்கிட வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. அந்த ஆர்வம் எழுந்த உந்துதலில்தான் பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருக்கும் தன் மகள் வசுமதியை தொடர்பு கொண்டு பேசினார் நாராயணன். வசுமதியும் அப்பாவின் விருப்பத்திற்கு சம்மதம் என்று தலையாட்டிவிட அந்த நொடியே அவளின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சத்யாவின் வீடு தேடி வந்து விட்டார் நாராயணன். வந்த விவரத்தை சொல்லி ஜாதகத்தை கொடுத்துவிட்டு உங்கள் வசதிப்படி வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அடுத்த ஒரு வாரத்திலேயே வேலையில் லீவு எடுத்துக்கொண்டு கோவை வந்து சேர்ந்தாள் வசுமதியும். வசுமதி வந்த விபரத்தை சத்யாவின் குடும்பத்தினருக்கு தெரிவித்து அவளை பெண் பார்க்க வருமாறு அழைப்பும் விடுத்திருந்தார் நாராயணன். அம்மா கோதையின் நச்சரிப்பு தாங்காமல் சத்யாவும் சம்மதித்து பெண் பார்க்க வந்திருந்தான். பெண் நன்றாகவே இருந்தாள். வசுமதி கலகலப்பாக பேசினாள். அனாவசியமான வெட்கம் எதுவும் இல்லாமல் இயல்பாக இருந்தாள். பட்டுப்புடவையும் கூந்தலில் மல்லிகை பூவுமாக பெண்ணை எதிர்பார்த்தவனுக்கோ பெங்கால் காட்டன் புடவை தூக்கி போட்ட கொண்டை என்று நவ நாகரிகமான யுவதியை இயல்பான சிரிப்பை கண்டதும் வியந்து போனான். என் பெண்கிட்ட பேசணுன்னா பேசிக்கலாம் என்று சொன்ன அவளது தந்தை அவரை பார்த்து வியந்து நோக்கினான். பேசினால் நல்லது என்றுதான் அவனுக்குமே பட்டது. வாங்க, வசுமதியே எழுந்து அவனை தனி அறைக்கு அழைத்து போனாள். என்ன பிடிச்சிருக்கா பளிச்சென்று கேட்டுவிட்டாள். வசுமதி, உன்னை பார்த்து 5 நிமிஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளே உன் தோற்றம் பிடிச்சிருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். வெறும் தோற்றத்தை வச்சு ஆயுள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு உறவை தீர்மானிக்கிறது கஷ்டம் இல்லையா என்று சொன்ன சத்யாவுக்கு உடனே பதில் தந்தாள் வசுமதி. ஆனால் நான் தீர்மானிச்சிட்டேனே, நீங்கள் தான் வேணும்னு என்று சொன்ன அவளை திகைப்போடு பார்த்தான். உங்கள் தோற்றமும் எனக்கு பிடிச்சிருக்குது, அப்பா சொல்லி உங்கள் குணமும் எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு பிடிச்ச பிறகு தான் நீங்கள் பெண் பார்க்க வர்றதுக்கே நான் சம்மதித்தேன். எனக்கு அனாவசியமாக நடிக்க எல்லாம் தெரியாது. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்தும் இருக்கேன். எங்கள் அண்ணன் உங்களை மாதிரி கொஞ்சம் ஷை டைப்பு தான். தலைய புடவையும் தலை நிறைய பூவுமாக வெக்கத்தோடு வந்து நமஸ்காரம் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வந்து ஜாலியாக எதிரில் உட்காந்ததும் முகம் மாறாமல் அன்போடு ஒரு சிரிப்பு சிரித்தாங்க பாரு உங்கள் அம்மா. அவங்களுக்காகவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ தானே கல்யாணம் சரியாக நடக்கும் என்று சொன்ன வசுமதியை ஒரு ஆர்வத்தோடு பார்த்தான் சத்யா. என்ன இயல்பாக பேசுகிறாள் என்று தோன்றியது அவனுக்குள்ளும். நம்ம உத்தியோகமும் பொருந்தி வரணும். நீ வேலை பார்க்குறது பெங்களூரில், உனக்கு கோவைக்கு மாற்றவும் முடியாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் இல்லையா? அப்புறம் எப்படி இது சாத்தியப்படும் என்று சொன்ன சத்யாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் வசுமதி. இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு தான் மாற முடியாது, ஆனால் நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லையா? பெங்களூரில் எனக்குன்னு வீடும் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும், நல்ல மரியாதையும் உண்டு. என் ஆஃபீஸில் உங்களுக்கு வேணும்னா போஸ்ட்டு நான் ஏற்பாடு பண்ணட்டுமா? உங்கள் தம்பி படிப்புக்கு கூட நான் உத்தரவாதம் தர முடியுமே என்று வசுமதி சொல்ல சத்யா கொஞ்சம் யோசித்தான். அதை அவளிடம் வெளிப்படையாகவும் சொல்ல ஆரம்பித்தான். நான் இதை யோசிக்கணுமே, தாராளமாக யோசிங்க, நல்ல பதிலாக சொல்லுங்க என்று வசுமதி சொல்ல, நான் அம்மாவோட கலந்து பேசிட்டு சொல்கிறேன். ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் என்று சத்யா விளக்கம் சொல்ல, இதில் தப்பாக எடுத்துக்க என்னங்க இருக்குது? மனித முடிவுகள் கடைசியாக ஏற்கப்படுறது தெய்வத்தோட சந்நிதியில் தான். தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் தானே எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும். நம்ம 2 பேர் முடிவில் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குதா என்னன்னு பார்த்துடலாம். நாமளும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாமே என்று சொன்ன வசுமதியின் வார்த்தைகளை சத்யாவும் மனதார ஆமோதித்தான்.
இருவரும் வெளியே வந்தார்கள். பாத்ரூம் போக வேண்டும் என்கிற சாக்கில் வசுமதியிடம் தனியே வந்து பேசினார் கோதை. என்னம்மா சொன்னா என் பிள்ளை என்று கேட்ட கோதைக்கு, உங்ககிட்ட கலந்து பேசிட்டு முடிவை சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருமா என்று சொன்னாள் வசுமதி. நல்ல புத்தியுள்ள பிள்ளை யாராவது இப்படியெல்லாம் உன்னை வேணான்னு சொல்லுவாங்களா என்று அங்கலாய்த்தாள் கோதை. பிரச்சனை நான்லாம் இல்லைம்மா, என் உத்தியோகம்தான் அவருக்கு தடையாக இருக்குது. அதுக்கு என்னம்மா குறைச்சல்? நீ நல்ல உத்தியோகத்தில் பார்க்குற, கவர்மெண்ட் வேலை, சும்மாவா? வேலை பார்க்குற பொண்ணு தானே வேணும், குடும்பத்துக்கு அப்போ தானே சௌகரியம் என்ற கோதையை புன்சிரிப்போடு பார்த்தாள் வசுமதி. நாங்கள் 2 பேரும் பேசினதை அவர் உங்ககிட்ட சொல்லுவாருமா, நீங்கள் தான் நல்ல முடிவாக எடுக்கணும் என்று சொல்லி மென்மையான சிரிப்பொன்றை உதிர்த்தாள் வசுமதி. வீட்டிற்கு வந்து சேரும் வரை அம்மாவும் மகனும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளவும் இல்லை. அமைதியாக அவரவர் சிந்தனையிலேயே பயணித்தார்கள். வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆர்த்தியும் மகிழனும் ஓடி வந்து அண்ணனின் கைகளை இரு பக்கமும் பற்றி கொண்டு ஆவலாக அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தார்கள். அண்ணா, பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்காங்க எங்கள் அண்ணி என்று ஆர்த்தி ஆவலாக கேட்டாள். ஒரு புன்சிரிப்போடு அவர்களை விலக்கிவிட்டு கடந்து சென்றான் சத்யா. தன் அறைக்குள் சென்று எதுவும் பேசாமல் கதவை சாத்தி கொண்டான். எதுவும் பதில் சொல்லாமல் போகும் அவன் முதுகையே கோதை, ஆர்த்தி, மகிழன் மூவருமே பார்த்து கொண்டு நின்றார்கள். பின்னர் ஒரு பெருமூச்சோடு ஆர்த்தி தன் அம்மாவை பார்த்து கேட்டாள், என்னம்மா, அண்ணனுக்கு பொண்ணு பிடிக்கலையா? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலடி. அம்மா வருத்தத்தோடு சொன்னாள். 1 வாரம் எந்த பதிலும் சொல்லாமல் நாட்கள் அமைதியாகவே நகர்ந்த நிலையில்தான் அம்மா அவனிடம் மீண்டும் அந்த பெண்ணை குறித்து பேசினாள். இம்முறையும் அப்புறம் பேசலாம் என்றபடியே நழுவி விட்டான் சத்யா. எந்த பதிலும் கொடுக்காமல் அன்றிரவு 2இல் 1 அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு அம்மா அவனிடம் அது குறித்து பேசுவதற்காக திரும்பவும் வந்தாள். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல் என்று கேட்ட அம்மாவை பார்த்து மென்மையான சிரிப்பு ஒன்றை சிந்தினான் சத்யா. குறைன்னு நான் ஒன்றும் சொல்லலையேம்மா. பொண்ணுக்கு பெங்களூரில் வேலை, அதுதான் எனக்கு பிரச்சனையே. அதுவும் கவர்மெண்ட் வேலை. அவளால் இப்போ மாற்ற முடியாத சூழ்நிலை. அவள் இங்கே வரத்துக்கு சான்ஸே கிடையாது. நான் தான் என் உத்தியோகத்தை மாற்றிக்கிட்டு அங்கே போய் சேரணும். அதுதான் எனக்கு சரியாக படலை. அதில் என்னடா தப்பு இருக்குது? நீ மாற்றிக்க வேண்டியது தானே. பிரச்சனை முடிஞ்சுது. அது எப்படிம்மா முடியும்? உங்களை எல்லாமே கூட்டிக்கிட்டு நான் பெங்களூருக்கு போகிறது பிரச்சனை இல்லையா? ஆனால் அங்கே விற்கிற விலைவாசியில் நம்மளால் எப்படி இந்த சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியும்? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? தவிர திடீர்னு இங்கே படிப்பு பாதியில் விட்டுட்டு அங்கே போய் ஒரு காலேஜில் சேர்றதெல்லாம் கஷ்டம் இல்லையா? மொழி பிரச்சனை வேற இருக்கும் என்று சொன்ன மகனை ஆதரவாக பார்த்தாள் அம்மா. அவளுக்கு மனம் நிறைவாக இருந்தது. இந்த காலத்தில் எந்த பிள்ளை தாய் தந்தையையும் கூட பிறந்த தங்கை தம்பியையும் நினைத்து பார்க்கிறார்கள்? தன் மகன் எவ்வளவு உயர்ந்தவன் என்ற பெருமை அவர் கண்களில் மின்னியது. இதையெல்லாம் நானும் யோசிக்க மாட்டேனாடா கண்ணா. நம்ம எல்லாருமே எதுக்காக போகணும்? நீ மட்டும் போ, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். எங்கள் துணைக்கு தான் மகிழன் இருக்கானில்ல என்று சொன்ன அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தான் சத்யா. என்னம்மா சொல்கிற நீ? நான் போயிட்டு இங்கே என்ன ஆகிறது? உங்கள் நிலமை ஒன்றும் ஆகாது. இங்கே எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும்டா. நீ செலவுக்கு மட்டும் பணம் அனுப்பு, மாதம் மாதம் அனுப்பி வச்சிடு, அதுவே போதும் எங்களுக்கு. இனிமேல் எதை பற்றியும் நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையை மட்டும் பாரு, வாழு, நல்லபடியாக வாழு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நார் பார்க்க சொல்லிட்டுமா நான் என்று கேட்ட தாயை பார்த்தான். உங்களை எல்லாம் பிரிஞ்சு இந்த பொண்ணை நான் அப்படி கட்டிக்கணும்னு என்னம்மா அவசியம்? இந்த ஊர்லேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை பாருமா, நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் என்று சொன்ன சத்யாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் அம்மா. பின் மென்மையாக சிரித்து, ஏண்டா, அதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமில்ல, ஏன் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்த? அது எப்படிம்மா சொல்கிறது? அவங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு முடியலல்ல. அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி தயங்கிட்டு நான் சொல்லாமல் வந்துட்டேன். டே போதுண்டா உன் நடிப்பு, நடிக்காத. உனக்கு அவளை மனசுக்குள்ளேயே பிடிச்சிருக்குது, அதனால தான் நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த. அது இதுன்னு எதையோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே வர. இது வரைக்கும் இங்கே வந்த பிறகு அது வேண்டான்னு சொல்லலாம்ல. வேணும்னு சொல்லாமல் வேண்டான்னு சொல்லாமல் நாளை கடத்திட்டே இருந்தீன்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு யோசித்தாலும் அவளால் இங்கே வர முடியாதுடா. நீ தான் அங்கே போயாகணும். அவளை விட உனக்கும் மனசில்லை. ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சிட்டா மற்றதெல்லாம் நாம் தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்கே இருந்தாலும் நீ தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். உன் சொல் பேச்சு உன் கூட பிறந்தவங்க கேட்க மாட்டாங்களா? உன்னை மீறி இங்கே எதுவுமே நடக்காது. நாங்கள் எங்களை பார்த்துக்குறோண்டா. நீ எங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதடா ராஜா. உன் வாழ்க்கையை நீ பாரு முதல்ல.
அம்மா, என்ன இருந்தாலும் மகிழன் சின்ன பையன், படிக்கிறவன். நான் இல்லைன்னா அவனுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா? என்னுடைய இடத்த அவன் நிரப்பணும்னு ஓடிக்கிட்டே இருந்தானா அவன் படிப்பை அவன் எப்பம்மா பார்ப்பான்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 3 வருஷம் நம்ம ஆர்த்திக்கு ஒரு இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் மகிழ் மட்டும்தானே. அவனுக்கு என்ன படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா எங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான்? அவனுக்கு என்ன, படிப்பு முடிச்சிட்டா எங்கே வேணால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஏன், ஒரு வேளை உங்கூடைய கூட பெங்களூருக்கே கூட அவனும் வேலை கிடச்சி வந்துடலாம் இல்லையா? அது இன்னும் சந்தோஷம் தானே. நானும் உங்கூடையே வந்து செட்டில் ஆகிடுவேன். ஆக பிரச்சனை சால்வு. ஓகேவா? நல்லா யோசி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா. நீ தான் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறடா ராஜா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறாடா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அவளை. அதனால தான் இந்த சம்மதத்தை விடுறதுக்கே எனக்கு மனசு வரல. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டின்னா நான் உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன் என்று அம்மா ஆசையோடு கெஞ்சினாள். சத்யாவுக்கு அம்மாவின் ஏக்கமும் ஆசையும் புரிந்தது. அந்த பெண் மேல் அம்மா வைத்திருக்கும் பாசமும் புரிந்தது. அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவன் மனதுக்கும் விருப்பமில்லைதான். அம்மா எடுத்து சொன்ன காரணங்கள் எல்லாமே அவனுக்கும் சரி என்றே பட்டது. ஆர்த்தியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மகிழன் இருக்கும் பொழுது ஆர்த்தியை நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையும் இருந்தது. கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டால், அம்மா சொன்ன மாதிரி மகிழனுக்கும் பெங்களூரில் வேலை கிடைத்து விட்டால் யாரும் பிரிய வேண்டிய அவசியமே இருக்காது என்றும் தோன்றியது. இருந்தாலும் ஒரு மனது மகிழன் படிக்கிறவன், நான் இல்லை என்றால் அவனுக்கு வேலை பளு அதிகமாக ஆகிவிடுமே என்று வருத்தப்படத்தான் செய்தது. அதனால் அவன் படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்று தயங்கினான். அம்மா சொன்ன யோசனையின் முடிவில் அவனும் ஒரு வழியாக அந்த சம்மந்தத்துக்கு இல்லை வசுமதியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உள்மனதின் ஆசைக்கு சரி என்று பச்சை கொடி ஆட்டிவிட்டான். அத்தியாயம் 2. சத்யா வசுமதி நிச்சயதார்த்தம் எந்தவித ஆடம்பரமும் இன்றி மிகவும் எளிமையாக நடந்தது. இரு குடும்பத்தார் மட்டுமே கலந்து கொண்டார்கள். வெளியாட்களை அவர்கள் அழைக்கவே இல்லை. பெண் வீட்டார்களும் அதை பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பவும் இல்லை என்பதால் சத்யாவுக்கு அவர்களின் போக்கு மிகவுமே பிடித்துவிட்டது. வசுமதி வேலும் ஆழமாக அவன் நெஞ்சில் பதிந்து போனாள். வேலைக்கு செல்லும் வசுமதி மிகவும் எளிமையாக உடுத்தி பழகி இருந்ததால் அன்றுமே அவள் எளிமையாகத்தான் உடை உடுத்தியிருந்தாள். யார் கண்களையும் உறுத்தாத விதத்தில் இயல்பான அழகோடு எந்தவித மேக்கப்பும் இன்றி தலையை ஷாம்பு போட்டு கழுவி ஒரு ஹேர்பேண்டோடு ஒரு பொட்டு மட்டும் முகத்திற்கு சின்னதாக வட்ட பொட்டிட்டு பாந்தமாக சன்னக்கரை வச்ச ஜரிகை பட்டு புடவையை கட்டிக்கொண்டு எளிமையான தோற்றத்தில் பேரழகோடு வந்து நின்ற வசுமதி சத்யாவின் நெஞ்சில் பசுமரத்தில் ஆணி அடித்தாற் போல பதிந்து போனாள். வளவளத்த அவள் பட்டு கன்னங்கள் வண்ண விளக்கொலியில் மின்னியது. சத்யா இதுவரை எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்த்ததில்லை. இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை உற்று பார்க்கிறான் என்றால் அது வசுமதியைத்தான். எந்த பெண்ணும் ஒரு சின்ன சலனத்தை கூட அவன் மனதில் ஏற்படுத்தியதில்லை இதுவரை. வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஒரு பெண் தன் காதலை கவிதையாக வடித்து நாணி கோணியபடி அவனிடம் கொடுத்தபோது கூட முகம் சுளித்து விலகிச் சென்றவன்தான் அவன். அப்பா இறந்த பிறகு வீட்டு சுமை அவனை திருமணத்திலேயே நாட்டம் இல்லாதவன் போல செய்துவிட இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் அருவருப்பான சமாச்சாரமாகிவிட்டது அவனுக்கு. இருந்தாலும் அந்த பெண்ணிடம் மென்மையாகவே பேசிவிட்டு விலகிவிட்டான். எனக்கு வாழ்க்கையில் நிறைய கடமை இருக்கு. நீ இந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்ததுக்கு பதிலாக என்னை விட சிறந்த வேறொரு ஆணாக தேடி பிடித்து கொடு. நீயும் சந்தோஷமாக இருப்பாய், அவனும் சந்தோஷமாக இருப்பான். என்னை கட்டி வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு விலகிச் சென்று விட்டான். அவன் அவ்வாறு சொன்னபோது அந்த பெண்ணின் முகம் சிரித்து போனது. அதன் பிறகு அவன் இருக்கும் பக்கம் கூட அவள் திரும்பவே இல்லை. அவனும் இதுவரை எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்கவும் இல்லை. ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறியிருந்தது. முதல் முறையாக ஒரு பெண் அவனை சலனப்படுத்துகிறாள் என்றால் அது வசுமதி தான். அவனுக்கே இது வியப்பாக தான் இருந்தது. இதற்கு என்ன காரணம்? அவள் அவனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்ட பெண், விரைவில் அவனுக்கு சொந்தமாக போகிற பெண் என்பதால் வந்த ஈர்ப்பா? ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் என்ற உரிமை எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அந்த வரவேற்பறையில் அமைதியாக அமர்ந்திருந்த சத்யாவை பார்க்க பார்க்க வசுமதிக்கு மிகவும் பெருமையாகத்தான் இருந்தது. தான் வேலை பார்த்த இடத்தில் எத்தனை ஆண்கள் தன்னிடம் வந்து வழிந்திருக்கிறார்கள். தேவையில்லாமல் எத்தனை வழிசல்களை அவள் பார்த்திருக்கிறாள். காரணமே இல்லாமல் தன்னிடம் வந்து பேசி கொண்டிருக்க விரும்பும் ஆண்களுக்கு மத்தியில் தனக்கு உரிமை இருந்தும் விலகி அமர்ந்திருக்கும் சத்யா உயர்ந்தவனாகத்தான் தெரிந்தான். அவனின் இயல்பான கம்பீரமான தோற்றம் முதலில் அவளை கவர்ந்தது என்றால் அவனின் இந்த குணம் அவளை மென்மேலும் கவரத்தான் செய்தது.
அப்பா நாராயணனும் அம்மா ஜானகியும் பேசுவதை கர்ம சிரத்தையோடு கேட்டுக்கொண்டிருந்த சத்யாவின் மேல் சிறிது எரிச்சல் கூட வந்தது வசுமதிக்கு. தான் கட்டிக்கொள்ளப் போகும் தனது வருங்கால மனைவி கிட்ட ஏதாவது பேசினா என்னன்னு தோணுச்சா இவனுக்கு? எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசுகிறத வாய் மூடி பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கான். இந்த அப்பாவுக்கு கூட அறிவில்லையா? இவனிடம் மாப்பிள்ளை போய் வசுக்கிட்ட ஏதாவது பேசுங்களே என்று சொல்லி அனுப்பலாமில்ல, மட்டி மட்டி என்று மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு எங்கே தெரியும், அப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் சத்யாவும் அந்த மாதிரி வாய் மூடி மௌனமாக அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் என்று. அவள் பார்க்காத போது அவளை அளவெடுத்து கொண்டு அவள் அழகை பருகி கொண்டு தானே சத்யாவும் உட்கார்ந்து கொண்டிருந்தான். தனியாக போய் பேச சங்கடமாகவும் பெரியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இருந்ததால் தான் அமைதியாக அந்தவாறு அமர்ந்திருந்தான் சத்யா. உள்ளுக்குள் யாராவது தன்னை கவனித்து பெண்ணிடம் போய் பேசி கொண்டிருங்கள் என்று சொல்ல மாட்டார்களா என்று தவித்து கொண்டுதான் அமர்ந்திருந்தான். அந்த நல்ல சந்தர்ப்பமும் கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு கிடைத்தது. அவனின் தர்ம சங்கட நிலைமையை புரிந்தவர் போல வசுமதியின் தந்தை நாராயணன் சத்யாவை பார்த்து, மாப்பிள்ளை நீங்கள் போய் வசுமதி கிட்ட பேசிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு பின்னாடி திரும்பி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு தன் மொபைலை நோண்டி கொண்டிருந்த வசுமதியை பார்த்து, வசுக்கண்ணா, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் இந்த வீட்டை சுற்றி காட்டுமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் கோதையின் பக்கம் திரும்பி கல்யாண விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். வசுமதியும் அப்பா சொன்ன சொல்லுக்கு சரி என்பது போல தலையாட்டிவிட்டு வாங்க என்று ஒரு பார்வை பார்த்தாள் சத்யாவை பார்த்து. சத்யா உடனே எழுந்து அவள் அருகில் வந்து விட்டான். வசுமதியின் வீடு மிகவும் அழகாக இருந்தது. கீழே 2 படுக்கை அறைகள், ஒரு டைனிங் ஹால், ஒரு பெரிய ஹால், கிச்சன் என்று அமைப்பாக இருந்தது. உள்ளே படிகள் வைத்து மேலே சுற்றி 4 பெரிய படுக்கை அறைகள், ஒரு மினி ஹால் வரும் மாதிரி கட்டியிருந்தார் நாராயணன். நாராயணன் ஜானகி தம்பதியருக்கு 2 பிள்ளைகள், ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று. பையன் பரதன் வசுமதியை விட 6 வயது பெரியவன் என்பதால் அவனுக்கு முதலில் திருமணம் முடித்து வைத்திருந்தார். பரதன் ஆர்கிடெக்ட் படிப்பை முடித்துவிட்டு சொந்தமாக பிசினஸ் செய்து கொண்டிருந்தான். நாராயணனுக்கு சென்னியம்பாளையத்தில் தான் பூர்வீக சொத்து இருந்தது. அதில் தான் பரதனும் வசுமதியும் குழந்தையாக இருந்த பொழுது வசித்து வந்தார்கள். நாராயணனுக்கு பள்ளி கல்வித்துறையில் வேலை, கை நிறைய சம்பளம். தனது வருமானத்தில் செலவு போக சேர்த்து வைத்து RS புரத்தில் அப்போதே ஒரு இடம் வாங்கி போட்டு இருந்தார். பரதன் சிவில் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வந்ததும் கட்டிய முதல் வீடே அவர்கள் வீடு தான். அவனே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வசதியாக இருக்கும்படி அமைத்து அந்த வீட்டை கட்டியிருந்தான். சென்னியம்பாளையம் வீட்டை பராமரிக்க ஆள் போட்டுவிட்டு குடும்பத்தோடு இங்கே குடியேறிவிட்டார் நாராயணன். நாராயணன் ரிட்டையர் ஆன கையோடு மகன் பரதனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து விட்டார். பரதனுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. பரதனும் காதல் கல்யாணம் என்று போகாமல் தாய் தந்தை பார்த்து வைத்த மைதிலியையே தன் மனையாளாக வரித்து கொண்டான். மைதிலியின் தந்தை செந்தமிழ் பீலமேட்டில் அரிசி கடை வைத்து வியாபாரம் செய்பவர். சொந்தமாகவும் சில்லறையாகவும் வியாபாரம் செய்யும் வியாபாரி. தரகர் மூலம் நாராயணனை தேடி வந்த வரம்தான் மைதிலி. அவர்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்து நாராயணனுக்கு மிகவும் பிடித்து போக பரதனிடம் சொல்ல அவன் தாய் தந்தை சொல்லுக்கு மறுப்பு எதுவும் கூறாமல் ஏற்க திருமணம் நல்லபடியாக முடிந்தது. இப்பொழுது மைதிலியும் பரதனும் மனமொத்த காதல் தம்பதியராக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல வசுமதிக்கும் நல்ல ஒரு வரம் அமைந்து சந்தோஷத்தில் நாராயணன் ஜானகி தம்பதியர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். வசதியில் தங்களை விட குறைந்த வசதி உடையவர்கள் தான் சத்யா வீட்டினர். என்றாலுமே நாராயணன் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாப்பிள்ளையின் குணமும் அவர் வேலையும் பிடித்து போனதால் வசுமதியை தேடி போய் பெண் கொடுக்க முன் வந்தார். சத்யாவை அழைத்து கொண்டு மாடிப்படியில் கால் வைத்தாள் வசுமதி. அப்போது வசுமதியை அழைத்து நிறுத்திய மைதிலி, வசு, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் குடிக்க ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டாப்பா என்று அக்கறையோடு விசாரிப்பது போல குறும்பு சிரிப்பை ஒன்றை உதிர்த்து கொண்டே கேட்டாள் மைதிலி. அண்ணி. மைதிலியின் குறும்பை புரிந்து கொண்ட வசுமதியும் ஒற்றை விரலை காட்டி உதப்படுவை என்பது போல ஊர்த்து விழித்துவிட்டு உதட்ட செய்வாள். செய்தி ஒன்றை அவளை நோக்கி மௌனமாக உதிர்த்துவிட்டு வாங்க சத்யா என்று சொல்லிக்கொண்டே முன்னால் நடந்து மாடிக்கு வந்து சேர்ந்தாள். பின்னோடு வந்த சத்யாவும் அவள் அண்ணியின் குறும்பை தலை நிமிர்ந்து ரசித்தவாறே வந்தான். அனாவசியமாக
வெக்கப்பட்டு தன் உடல் அசைவுகளால் அதை வெளிக்காட்டாமல் ஒரு நிமிர்வோடு அண்ணியை மிரட்டிவிட்டு வசு வந்த விதம் சத்யாவுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அதே சமயம் இயல்பான ஒரு தலையாட்டலோடு தான் அழைத்ததும் அண்ணியை பற்றி எந்த விமர்சனமும் வைக்காமல் தான் பின்னால் வந்த சத்யாவையும் ரொம்ப பிடித்திருந்தது வசுமதிக்கு. மாடி ஏறி வந்தது முதலில் தன்னறைக்கு தான் அழைத்து வந்தாள் வசுமதி. அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. 20க்கு 20 என்ற அளவில் பெரியதாக இருந்தது. அது சத்யாவின் வீட்டு ஹால் போல இருந்தது. சத்யாவின் வீட்டு ஹால் அந்த சைஸ் தான். அதுவே அவளின் படுக்கை அறையாக இருந்தது. சத்யா அதை கண்டு ஒரு நொடி துணுக்குற்றான். இவ்வளவு வசதியாக ஆடம்பரமாக வாழ்வை வாழ்ந்த பெண் தன் வீட்டு எளிமைக்கு எப்படி பொருந்தி போவாள் என்ற ஒரு எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. இது நாள் வரை அவன் இந்த ஒரு கோணத்தில் இந்த திருமணத்தை நினைத்தே பார்க்கவில்லை. தன்னை விட வசதியில் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அவனுக்கு இதுவரை வந்ததே இல்லை. இப்பொழுது முதல் முறையாக அந்த எண்ணம் உதித்தது. இவள் வீட்டில் இவள் வாழ்வதைப் போல நம் வீட்டில் இவளை வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்றால் அது இப்பொழுது தன்னால் முடியுமா என்ற ஒரு கேள்வி அவன் மனதிற்குள் பிறந்தது. வந்தாள் மகாலட்சுமியே தொடரும். வந்தாள் மகாலட்சுமியே பகுதி 2. அதிகாலையில் நேரமாக எழுந்து விட்டாள் வசுமதி. காலையில் கோவையிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் விமானத்தில் ஏற்கனவே ரிட்டர்ன் டிக்கெட் புக் செய்திருந்ததால் நேரமாக கிளம்ப வேண்டி இருந்தது. அம்மாவும் அண்ணி மைதிலியும் அவளுக்கு முன்பாகவே எழுந்து அவளுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். மைதிலி மாமியார் மெச்சிய மருமகள், ஜானகியும் மருமகள் மெச்சும் மாமியார் தான். அவர்கள் இருவருக்கும் இடையில் மைதிலி கல்யாணமாகி அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்ததில் இருந்து அப்படி ஒரு ஒற்றுமை இருக்க அந்த வீடு சண்டை சச்சரவு இல்லாமல் எப்பொழுதுமே கலகலப்பாக இருந்தது. அம்மா, என் கூட வந்து ஒரு வாரம் இருக்கலாம் இல்லையா? ஏண்டி, என்ன திடீர்னு கேட்குற? இப்போ போய் எப்படி வர முடியும்? ஏன் வர முடியாது? டிக்கெட் கிடைக்கும், வா போகலாம். இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு நாம் காரை எடுத்துகிட்டு போயிடலாம் என்று சொன்ன வசுமதியை ஆச்சரியமாக பார்த்தார்கள் மைதிலியும் ஜானகியும். என்னடி புரியாமல் பேசுகிற? கல்யாண டைமில் நான் எப்படி உன் கூட வந்து இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இப்போ என்ன அதுக்கு அவசரம்? இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஏன் லீவ் போட்டு இங்கே வரப்போகிற? இப்போ போய் எதுக்கு என்னை கூப்பிட்ற என்று கேட்ட அம்மாவை முறைத்தாள் வசுமதி. இப்போ எதுக்கு முறைக்கிற என்ன? நான் என்ன கேட்டுட்டேன்? எப்போவும் வந்தால் அமைதியாக போய் சேர்வேன், அப்படி தானே? இப்போ என்னடி புதுசாக என்னையும் கூட சேர சொல்கிற? அப்போ நான் வந்துட்டு போகிறதும் இப்போ வந்துட்டு போகிறதும் ஒன்றா? இப்போ ஏதோ நீ கொஞ்ச நாள் என் கூட வந்து தங்கினா நல்லா இருக்குமேன்னு தோணுது. சரிடி, எதுவாக இருந்தாலும் இப்போ என்னால் இதையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுடி. நிறைய வேலைகள் இருக்குது இங்கே, அதை நான் இருந்து தான் பார்க்கணும். வேணும்னா உங்கள் அண்ணியை வேணால் கூட்டிகிட்டு போவேன் என்று சொன்ன மாமியாரை பார்த்து அலறினாள் மைதிலி. ஐயோ, நானா? என்னாலெல்லாம் முடியாதத்த அவருக்கு என்று சொல்லி அவசரமாக நாக்கை கடித்தாள் மைதிலி. தோடா, ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே 2 பேரும். யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன் போங்க என்று சொல்லி காலை உதைத்து கொண்டு தன் அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டு குளிப்பதற்கு ஆயத்தமானாள். அவசரமாக கிளம்பி அப்பாவோடு விமான நிலையம் சென்று அடைந்த வசுமதிக்கு விமானம் இன்னும் 2 மணி நேரம் தாமதமாகத்தான் கிளம்பும் என்ற அறிவிப்பு கேட்டபோது மிகவும் எரிச்சலாக இருந்தது. அவள் அப்பாவுடன் ஓரமாக சென்று ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். அப்பா நாராயணன் திரும்பி வசுமதியை பார்த்து, ஏண்டாம்மா, நான் பாட்டுக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டேனடா, நிஜமாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லை அப்பாவுக்காக பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறியாடா என்று கேட்க, ஏன்பா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் என்று கேட்டு சிரித்தாள் வசுமதி. இல்லை, மாப்பிள்ளை நம்ம அளவுக்கு வசதி படைத்தவர் இல்லை. உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் கூட சொல்லுடா கண்ணு. இதில் என்னப்பா இருக்குது? தேவையில்லாத மனக்குழப்பமெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏன்பா, கல்யாண செலவுக்கு நான் ஏதாவது லோன் போட்டு தரணுமா இல்லை நீங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்குவீங்களா என்று பேச்சை வேறு பக்கம் திருப்பினாள் வசு. வேணாம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது ஒரு அப்பனோட கடமையாச்சே. ஆண்டவன் புண்ணியத்தில் நான் ஓரளவுக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன். தவிர அண்ணனும் நல்ல முறையில் தான் சம்பாதிக்கிறான், உதவி பண்ணுவான். அது சரிதான்ப்பா, அதுக்காக அட்லீஸ்ட் என் சேமிப்பையாவது நான் தரணும் இல்லையா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்னோட பணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கே அது ஒரு நாள் தேவைப்படும். அப்போ யார்கிட்டையும் நீ கேட்க வேண்டியதில்லை பாரு. உன் கல்யாணத்தில் எல்லா செலவுமே ஏன் மஞ்சளில் இருந்து மாங்கல்யம் வரைக்கும் என் காசில் தாம்மா நடக்கணும். அதுதான் எனக்கு பெருமை, சந்தோஷம், அது என் கடமையும் கூட என்று சொன்ன அப்பாவை பெருமையாக பார்த்தாள் வசுமதி. ரொம்ப தான் பிடிவாதம்ப்பா உங்களுக்கு என்று சொன்ன மகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக சிரித்தார் நாராயணன்.
ஃப்ளைட் வரும் நேரமானதும் நாராயணனுக்கு கையை அசைத்து விடை பெற்றுவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி பெங்களூர் வந்து சென்று தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் வசுமதி. ஆனால் சத்யாவுக்கு தான் அங்கே இருப்பு கொள்ளவில்லை. கல்யாண நாள் நெருங்க நெருங்க சந்தோஷத்துக்கு பதில் சங்கடம்தான் கூடியது சத்யாவுக்கு. குடும்பத்தை பிரிந்து தான் மட்டும் பெங்களூர் செல்வது சரிதானா என்ற குழப்பம் இன்னும் அதிகமாக அவன் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. ஆர்த்தியும் மகிழனும் அம்மா சொல் பேச்சு கேட்டு அடங்கி நடப்பார்களா? அவன் கூட இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அம்மாவால் அவர்களை சமாளிக்க முடியுமா? அவன் அனுப்பும் பணத்தில் செலவு செய்து அம்மாவால் சிக்கனமாக குடும்பத்தை வழி நடத்த முடியுமா? ஒருவேளை தங்கையும் தம்பியும் ஆடம்பரமான செலவுகளை இழுத்து வைத்து விட்டார்கள் என்றால் அம்மா என்ன செய்வாள்? இப்படி சிக்கனமாக செலவு செய்து குடும்பத்தை நடத்த நேரிடும் போதே ஒரு சில நேரங்களில் பற்றாக்குறை வந்து திக்கு முக்காட வேண்டி வைக்கிறது. அப்பொழுதெல்லாம் சத்யா தான் அங்கே இங்கே கடனை வாங்கி சமாளித்து வந்திருக்கிறான். மீண்டும் அப்படி ஒரு நிலை வந்தால் இப்பொழுது தாயினால் எப்படி சமாளிக்க முடியும்? அதை அவனுக்குள் கேள்விகள் எழுந்து மூளி பிதுங்க வைத்தது. இவ்வாறெல்லாம் யோசித்து யோசித்து தன்னை வருத்தி கவலைப்பட்டு கொண்டிருந்த சத்யாவை கண்டு கொள்ளாமல் அம்மாவும் தம்பியும் தங்கையும் கல்யாண நிகழ்ச்சிகளை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கான திட்டமெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில் ஆர்த்தி சத்யாவை பார்த்து கேட்டாள், அண்ணா, கல்யாணம் ஆனதும் உடனே பெங்களூர் போயிடுவீங்களா, இல்லை அண்ணியும் நீங்களும் ஒரு மாதமாவது தங்கி இருந்துட்டு போவீங்களா என்னன்னா என்று ஆசையாக கேட்க, ஆர்த்தியின் கேள்வியில் ஒரு கணம் அமைதியாக இருந்த சத்யா பின் யாருக்கு தெரியும் என்று பதில் அளித்தான். என்னன்னா பதில் இது? நீ அன்னிக்கிட்ட கேட்க வேண்டியது தானே, பேசிட்டு தானே இருக்க. அப்படியா, சரி, கேட்டு சொல்கிறேன் என்று விட்டேற்றியாக பதில் அளித்தான் சத்யா. அப்பொழுது அம்மா குறுக்கிட்டு, சத்யா, உன் டிரான்ஸ்ஃபர் விஷயம் என்னாச்சு, கம்பெனியில் சொல்லிட்டதானே என்று கேட்க, சொல்லிட்டம்மா, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் ஆர்டர் கைக்கு வந்த பாடில்லை என்று பதில் சொன்னான். மகனின் சுவாரஸ்யமற்ற போக்கை கவனித்த கோதை, ஏண்டா ஏன் இப்படி இருக்கிற, சரியாகவே பேச மாட்டேங்கிற, பதில் சொல்லவும் மாட்டேங்கிற, எப்போ பாரு உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டே திரியிற, உனக்கு என்னடா ஆச்சு என்று கேட்டார். அம்மா, அண்ணன் ஏன் உம்முன்னு இருக்குதுன்னு எனக்கு காரணம் தெரியுமா என்று ஆர்த்தி குறுக்கிட்டு சொல்ல, அம்மா மகன் இருவருமே அவளை பார்த்தார்கள். அம்மா, வழக்கமாக புருஷன் இருக்கிற ஊருக்கு தானே பொண்டாட்டி போவா கல்யாணம் ஆனதும். ஆனால் நம்ம அண்ணா விஷயத்தில் அப்படி எதுவும் நடக்கலை பார்த்தியா? அவங்க இருக்கிற ஊருக்கு தானே அண்ணன் போக போகிறாரு, அதனால தான் சோகமாக இருக்கிறாரு. அதுதான் காரணம் இல்லையாண்ணா? என்னன்னா, நான் சரியாக தானே சொன்னேன்? கல்யாணம் முடிஞ்சு பெண்ணை பெற்றவங்க தான் மூக்கை சிந்தி அழுதுகிட்டே அவளை அனுப்பி வைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டு விஷயமே வேற, உள்டாவாக மாறிப்போச்சு இல்லை? இப்போது இங்கே நாம் தான் மூக்கை சிந்தி அண்ணனை பொண்ணு கூட அனுப்பி வைக்கணும். எப்படிம்மா, நான் சொல்கிறது சரிதானே என்று சிரித்து கொண்டு அம்மாவையும் பார்த்து சொன்ன ஆர்த்தியை பார்த்து முறைத்தாள் அம்மா. அடைச்ச வாயை மூடுடி, அவளை சட்டென்று அடக்கினார். ஆனாலும் சத்யாவுக்கு அந்த வார்த்தைகள் வலியை தந்தது. முகம் சுருங்கி போனா. இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டே இருக்கக்கூடாது போல என்று தோன்றியது. அப்பொழுது அவசரப்பட்டு சரி என்று தலையாட்டி விட்டேனோ என்று நினைத்தான். உள்ளூர் பெண்ணையே தேடி பிடித்திருக்கலாமோ? குழப்பம் கூடியது. அவன் குழப்பத்தை இன்னும் கூட்டும் வகையில் ஒரு சம்பவம் நடந்தது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து கல்யாண ஜவுளி எடுக்க கோவை 100 அடி ரோட்டில் உள்ள கடைக்கு சென்றார்கள். ஜவுளி வாங்கி முடித்துவிட்டு பில்லை செட்டில் செய்துவிட்டு அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனவர்கள் ஒரு டேபிள் பார்த்து அமர்ந்த பொழுது, ஹாய் மகி என்று ஒரு மகிழ்ச்சி குரல் சற்று தொலைவில் இருந்து சத்தமாக அழைக்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். ஒரு அழகான இளம்பெண், மாடனாக உடை உடுத்தியிருந்தாள். கல்லூரி படிக்கும் பெண் போல இருந்தாள். மகிழனை பார்த்து கையாட்டி கொண்டே வர அவனும் எழுந்து அவள் அருகே சென்று சற்று நேரம் உரையாடிவிட்டு சிரித்து கொண்டே அவளை அனுப்பி வைத்துவிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவன் சென்று அந்த பெண்ணிடம் பேசிவிட்டு சிரித்து கொண்டே வருவதற்குள் சத்யாவின் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் எழுந்து கடல் அலை போல புரண்டு புரண்டு அவன் மனதை புரட்டி போட்டுவிட்டது. மகிழனிடம் அந்த பெண் பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று சிறு தயக்கத்துக்குள்ளானவன் தனக்குள்ளேயே யோசனை செய்தவாறே அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு, யாருடா அந்த பொண்ணு என்று கேட்டான் சத்யா. அதுவா, தெரிஞ்ச பொண்ணுதான்னா? தெரிஞ்ச பொண்ணுன்னா என்னடா பதில் இது? கூட படிக்கிறவளா, இல்லை பின்ன எப்படி பழக்கம் என்று சத்யா இழுத்தவாறு கேட்க மகிழனுக்கு எரிச்சல் வந்தது. தன்னை அடக்கி கொண்டான். கேட்குறனில்ல, பதில் சொல்லேண்டா என்று மீண்டும் எரிந்து விழுந்தான் சத்யா. என்ன கேள்வினா இது? உனக்கே இது அபத்தமாக படலையா?
இல்லை, நீ அவகிட்ட இவ்வளவு சிரித்து சிரித்து பேசுகிறியே, அதுதான் எப்படிப்பட்ட நட்புன்னு கேட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் நீ யார்கிட்டேயுமே சிரித்து சிரித்து பேசுகிறதே இல்லையா? எந்த லேடிக்கிட்டேயும் நீ பேசுகிறதே இல்லையா? அது ஆஃபீஸு. இது ஹோட்டல் இல்லையா? இங்கே இப்படியெல்லாம் பேசுவியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? அவளுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு தெரியணுமா? ஆமாம், அவளுக்கும் உனக்கு என்ன உறவு? என்னண்ணா என்னமோ மாதிரி கேள்வி கேட்குற? இல்லைடா, காதல் அது இதுன்னு உங்களுக்கு இடையில ஏதாவது இருக்குதா என்று சத்யா முடிப்பதற்கு முன்னையே சீறினான் மகிழன். அண்ணா, என்னண்ணா பேசுகிற நீ? எதுக்கு தேவையில்லாமல் இப்படி உளறிட்டு இருக்கிற? ஏண்டா ஏண்டா கோபம் வருது? கோபம் வந்தால் இல்லைன்னு ஆயிடுமா அது? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில என்ன உறவு ஓடிட்டுருக்கு அதை சொல்லு முதல்ல. மகிழனுக்கு கடுப்பு அதிகமாகி கொண்டே போனது. பைத்தியம் மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு நீயா உளறிக்கிட்டு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காத. நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் என்னடா தப்பாக பேசிட்டேன்? நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லடா. அம்மா, நீயாவது கேட்கக்கூடாதா? இது எதையுமே நீ சொல்ல மாட்டியாம்மா? ஏம்மா இப்படி அமைதியாகவே இருக்கிற என்று அம்மாவை கேட்க அம்மாவோ திகைத்து போய் இருந்தாள். என்ன ஆயிற்று இவனுக்கு என்று வியந்து போனாள். ஏன் சத்யா இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்? அந்த பெண் சாதாரணமாகத்தானே பேசிட்டு போகிறா. எல்லார் முன்னாடியும் சாதாரணமாக அவன்கிட்ட பேசிட்டு போகிறா. இதுலையே என்ன தப்பு இருக்குது? தெரிஞ்ச பொண்ணுன்னா பேச மாட்டாங்களா? இவன் எதுக்கு இதுக்கு போய் இந்த குதி குதிக்கிறான்? தப்பான ஒருத்தராக இருந்தால் இப்படி எல்லார் முன்னாடியும் பேசுவாங்களா? இதில் என்ன தப்பு கண்டுட்டான்? அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஹோட்டலில் சாப்பிட வந்த இடத்துல இப்போ எதுக்குடா இந்த வாதமெல்லாம்? எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று இருவரையும் அமைதியாக இருக்க சொன்னார். அம்மா அடக்கிவிட சூழ்நிலையை புரிந்து கொண்டு சத்யாவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டான். சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணி கொண்டு எழுந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அனைவரும் ஒரு இறுக்கமான முகத்தோடே வீடு சேர்ந்தார்கள். மகிழனுக்கு சத்யா நடந்து கொண்டது சுத்தமாக பிடிக்கவில்லை. இதுவரை நன்றாக இருந்தவன் தானே, இப்போ என்ன வந்துச்சு இவனுக்கு? திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின் கேட்குறான். யதார்த்தமாக ஒரு பெண்ணுக்கிட்ட பேசினது தப்பா என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணமோட சத்யாவை பார்க்கும்போதெல்லாம் சரியாக பேசாமல் முறைத்து கொண்டே தான் சென்றான் மகிழன். அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு இறுக்கமான சூழல் வந்திருக்க நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. சத்யா தான் நிலை கொள்ளாமல் தவித்தான். இந்த திருமணத்தை ஒத்துக்கொண்டது தப்போ? குடும்ப பொறுப்பை உதறிவிட்டு தான் மட்டும் தான் சுகம் என்று பெங்களூர் போவது சரியோ என்று பலவாறாக யோசித்தான். கல்யாணத்தை நிறுத்திவிடலாமா என்று கூட அம்மாவிடம் கேட்டு பார்த்தான். அம்மாவுக்கு வந்ததே கோபம். நீ என் மகன் தானாடா? இவ்வளோ தூரம் பத்திரிக்கை அடித்து எல்லாருக்குமே விநியோகிச்சு அதன் பின்னாடி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்கிறியேடா, அது எவ்வளோ பெரிய அவமானம் அந்த குடும்பத்துக்கு. நீ இந்த மாதிரியெல்லாம் சுயநலமாக எப்போ இருந்து யோசிக்க ஆரம்பிச்ச? நீ உன் சுகம் மட்டுமே பார்த்துட்ருக்கிறியா? அந்த குடும்பத்தோட நிலைமையை நீ நினச்சி பார்க்க மாட்டியா என்று அம்மா வாங்கு என்று வாங்கிவிட்டார். அதன் பிறகுதான் சத்யாவுக்கு தான் அப்படி கேட்டது தவறோ என்று புரிந்தது. கல்யாண நாளும் நெருங்க வீடெல்லாம் உறவினர்கள் குழுமி விட்டார்கள். அரக்கு நிற பட்டு புடவையில் அழகே உருவாக ஒரு தேவதை போல வசுமதி சத்யாவின் அருகில் அமர்ந்தாள். சுற்றம் புடைசூழ உற்றார் உறவினர்கள் 30 முக்கோடி தேவர்கள் என்று அனைவரும் வாழ்த்த சத்யா வசுமதியின் கழுத்தில் மங்கள நான் போட்ட அனைவரும் அட்சதை தூவி ஆசீர்வதித்தார்கள். ஆச்சு, எல்லாமே முடிந்தது. இனி இவள்தான் தனக்கு மனைவி. இவளோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். இவளோடு பெங்களூர் செல்ல வேண்டும். தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். நினைப்பே நெருப்பாக சுட்டது அவனை. அவளோடு பெங்களூர் செல்வதற்காக அவன் வருத்தப்படவில்லை தான். ஆனால் குடும்பத்தை உதறிவிட்டு கடமை தவறியவனாக பெங்களூர் போவதாக நினைத்து தான் வருந்தினான். யாராவது தன்னை அந்த மாதிரி சுட்டி காட்டி சொல்லிவிட்டார்கள் என்றால், அப்படி சொல்லிவிட்டால் தன் மனது அதை தாங்குமா என்று நினைத்து அஞ்சினா. ஊரார் பழி சொல்லுக்கு ஆளாகிடுவேனோ என்று நினைத்து வருந்தினா. எப்படா இங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினச்சிட்டே டைம் பார்த்துட்டே காத்திருந்தது போல இந்த வரன் உனக்கு அமைஞ்சிருச்சு இல்லையாடா என்று ஒரு நண்பன் கேலியாக கேட்க அதுவே சுருக்கென்று தைத்து விட்டது சத்யாவின் நெஞ்சில். நண்பன் என்பதால் வாய்விட்டு சொல்லிவிட்டான் போல. இதுவே மற்றவர்களாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் என்னெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பார்களோ, தன் தலை மறைந்ததும் எத்தனை விதமாக தன்னை பேசுவார்களோ, என்னென்ன நினைப்பார்களோ என்ற யோசனையில் அமர்ந்திருந்த சத்யாவை பார்த்து வசுமதி மெல்ல சிரித்து அவன் தோலை தட்டினாள். என்னாச்சு உங்களுக்கு, முழிச்சிட்டே தூங்குறீங்களா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் தான் தன்னை சுதாரித்து கொண்ட சத்யா மெல்ல புன்னகைத்தவாறு, நீ ரொம்ப அழகாக இருக்கல்ல, அதுதான் பார்த்து மெய் மறந்து போயிட்டேன் என்று சொன்னான்.
அப்படியா? நம்ம இருவருக்கும் வரப்போகும் அந்த இரவுக்காக சொல்லப்படும் சொல்லா இது? ஓ பொய் என்று கண் சிமிட்டி சிரித்தாள் வசுமதி. திக்கென்று ஆகிவிட்டது சத்யாவுக்கு. என்ன இவ இப்படி வெளிப்படையாகவே பேசுகிறாளே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இருக்கிறாளே, வெட்கம் என்பதே அறியாதவளா? தான் எத்தனை திருமணங்களில் பார்த்திருக்கிறேன். மணப்பெண் தலை நிமிரவே மாட்டாள். சுற்றிலும் இருப்பவர்கள் கேலி வார்த்தைகளில் அவளை சிவக்கடிப்பார்கள். சாப்பிடும்போது ஒரு இனிப்பை எடுத்து புருஷன் வாயில் ஊட்டிவிட மற்றவர்கள் அரை மணி நேரமாவது அவளிடம் கெஞ்ச வேண்டும், போராட வேண்டும். அப்புறமாகத்தான் ஒரு வழியாக நெளிந்து வளைந்து குலைந்து கடைக்கண்களால் பார்த்து ஒரு இனிப்பை எடுத்து எட்டாத தூரத்திலிருந்து எட்டி ஊட்டி விடுவாள். அதை கைத்தட்டல் ஒலியோடு ஆறாவாரம் செய்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பெண்கள் இப்பொழுதெல்லாம் எவ்வளவு முன்னேறிவிட்டார்கள். சமீப கால பெண்கள் எல்லாமே திருமணத்துக்கு முன்னாடியே நான் கட்டிக்கொள்ளப் போகிறேன், ஆடவனோடு சகஜமாக பேசுவேன் என்று ஊர் சுற்றுவது என்றெல்லாமே நடந்து கொள்கிறார்களே. கூச்சம் என்பதே இவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டு. சரி, இவ பெங்களூரில் வசிப்பவள், அதனால்தான் சகஜமாக வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறாள் போல. இனிப்பு ஊட்ட சொல்ல சிரித்து கொண்டே கூச்சமே இல்லாமல் ஊட்டினாள் வசுமதி. எதிலுமே சகஜமாக இருந்தாள். எனக்கு தான் இவளை பார்க்க பார்க்க கூச்சமாயிருக்கிறது போல என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டான் சத்யா. அவன் நினைப்பே மற்றவர்களுக்கும் தோன்றியிருக்கும் போல. கல்யாணத்தில் மாப்பிள்ளை கூச்சப்படுறது அதிசயத்தை இப்போ தான் நான் பார்த்துட்ருக்கிறேன் என்று யாரோ ஜாலியாக அடித்த கமெண்ட்டுக்கு அவன் மனம் மிகவும் காயப்பட்டு போனது. அது அந்த ஆதங்கம் அன்று முதலிரவிலேயே அவனிடம் வெளிப்பட்டது. அந்த முதலிரவு அறையில் வசுமதியோடு தனித்திருக்கும் அந்த நேரத்தில் கேட்கக்கூடாத அந்த கேள்வியை கேட்டு வைத்தான் சத்யா. வசுமதி, உனக்கு வெக்கமாக இல்லையா? எத்தனையோ கல்யாண பொண்களை பார்த்துருக்கிறேன் நான். அவங்கெல்லாம் வெட்கத்தோடு தலை குனிந்து தாலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு வெட்கம் என்பதே வரவில்லையே. கல்யாணத்தன்னைக்கு நீ வெட்கப்பட்டு நான் பார்க்கவே இல்லையே. ஒரு பெண்ணுக்கு உண்டான இயல்பான குணம் வெட்கப்படுதல், அதுவே உன்கிட்ட இல்லையே என்று சொல்ல கடகட என்று சிரித்தாள் வசுமதி. அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு பெண் தான் வெக்கப்படணும், ஆண் வெக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஏன் வெக்கப்பட்டீங்க கல்யாண மேடையில் என்று அவள் எதிர்கேள்வி கேட்க சத்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. உள்ளுக்குள் எரிச்சல் மண்டியது. திருடுதல், பொய் சொல்லுதல், இல்லை வேற ஏதாவது தப்பு பண்ணும்போது தான் வெக்கப்படணும். மற்றபடி எந்த ஒரு காரியத்துக்காகவும் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து தான் என்னை வளர்த்துருக்கிறாரு என்று ஆணித்தரமாக சத்யாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து வசுமதி பதில் சொல்ல, அந்த பதிலில் சத்யாவின் உள்ளம் சுருங்கி போனது. வந்தாள் மகாலட்சுமியே. பகுதி 3. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து விட்டாள் வசுமதி. அது 6 வயதிலிருந்தே ஏற்பட்ட பழக்கம் அவளுக்கு. புகுந்த வீட்டில் முதல் நாள் என்கிற பயமோ தயக்கமோ இல்லாமல் இயல்பாக எழுந்து படுக்கையில் அமர்ந்தபடியே 10 நிமிடம் தியானம் செய்தாள். விடியற்காலை தியானம் மனதுக்கும் உடம்புக்கும் அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரும் என்று அப்பா கற்றுக் கொடுத்தது. இன்றளவுக்கும் அது தொடர்கிறது அவளிடம். வசுமதி எழுந்து வெளியே வந்தபோது மாமியார் மட்டும் சமையல் கட்டில் ஏதோ செய்து கொண்டிருந்தார். மற்ற இருவரும் இன்னும் எழுந்திருக்கவில்லை. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிறது தானம்மா என்று கோதை அன்போடு கேட்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறது என்னோட சின்ன வயசுலேருந்தே வந்த பழக்கம் அத்தை. பெங்களூர் குளிரில் நான் 4 மணிக்கே எழுந்திருச்சுவேன் தெரியுமா என்று சொன்ன வசுமதியை ஆச்சரியமாக பார்த்தாள் மாமியார். நல்ல பழக்கம்தான். உங்கள் வீட்டில் உன்னை நல்லாவே பழக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஆர்த்தி பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா. எப்போ பாரு 7 மணிக்கு குறைஞ்சி எழவே மாட்டா என்று ஆங்கலாய்ப்போடு சொல்ல, நான் அவளை பழக்கி விட வார்த்தை வேண்டாமா, அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். அவள் 4 மணிக்கு எழுந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் தான். மருமகள்னு பார்க்காம உன் கையை பிடிச்சு கண்ணிலேயே ஒத்திக்குவேன் என்று தழுதழுத்த அத்தையின் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டாள் வசு. ஐயோ அத்தை, எதுக்கு இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது மரியாதைமா, திறமையை மதிக்கத்தானே செய்யணும். சரி, காப்பி எப்படி உனக்கு? சக்கரை கம்மியாவா இல்லை தூக்கலாவா என்று கேட்ட அத்தையை பார்த்து கம்மியா என்று சொல்லி புன்னகைத்தாள் வசுமதி. முதல் டிகாசனில் பொன்னிற நுரையோடு சூடான காப்பி லேசான கசப்போடு தொண்டையில் இறங்க, ஆஹா அமிர்தமாக இருக்குது அத்தை. இங்கே காப்பிக்காகவே ஒரு காப்பி தோட்டத்தையே உங்களுக்கு எழுதி வைக்கலாம் போல என்று சொல்லின். சிரிக்க, சரிதான்,
என்ன சமையல் பண்ணலான்னு சொல்லு, மொத்தமாக நெல் வயல் காய்கறி தோட்டம் எல்லாத்தையுமே சேர்த்தே எழுதி வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட என்று சிரித்தபடியே கோதையும் சொன்னாள். இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன் அத்தை, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் லிஸ்ட்டு கொடுத்துடுங்க, குளிச்சுட்டு நான் வந்து சமையலில் ஆரம்பிச்சிட்றேன் என்று சொல்லிவிட்டு வசுமதி எழுந்து உள்ளே போனால் குளிப்பதற்காக. அனைவரும் சாப்பிட உட்கார்ந்தபோது ஆர்த்தியை பார்த்து, அடுத்த நாள் காலையிலேருந்து நீ 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் ஆர்த்தி என்று சொன்னாள் வசுமதி. அவளை பார்த்துங்க என்று விழித்தாள் ஆர்த்தி. சாப்பாட்டை அனைவருமே ரசித்து ருசித்து கொண்டிருக்க ஆர்த்திக்கு மட்டும் தொண்டையில் இறங்குவேனா என்றிருந்தது. என்ன நீ இப்போ எதுக்காக என்ன சீக்கிரமாக எழுந்திருக்க சொல்கிறீங்க? எதுக்கா? இப்போ நான் செஞ்சுருக்கிற சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லு பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது அண்ணி என்று சொன்னால் சாப்பிட்டபடியே. அப்போ நீயும் இதே மாதிரி சமைக்க கற்றுக்கிட்டு வாழப்போகிற வீட்டில் போய் நல்லா சமைக்கணும் இல்லையா? நல்ல பெருமை எடுக்கணும் இல்லையா? என்ன மாதிரி பாராட்டும் வாங்கணும் இல்லையா? அதனால தான் 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். போங்கண்ணி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? 4 மணிக்கெல்லாம் எதுக்காக எந்திரிக்கணும்? 7 மணிக்கு எந்திரிச்சாலே போதுமே, அப்போவே ஈஸியாக கற்றுக்கலாம் இல்லையா? 7 மணிக்கு எந்திரிச்சு சமையல் வேலையை கற்றுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் எப்படி காலேஜ் போவியா? படிக்கிறது, நல்ல மார்க் வாங்குறது, எதிர்காலத்தில் நல்ல வேலையில் போய் உட்கார்றது, இப்படின்னு எத்தனை விஷயங்கள் இருக்குது. படிப்படியாக கேள்விகளை அடுக்கி கொண்டே போனாள் வசுமதி. இதையெல்லாம் நீ செஞ்சு என்ன மாதிரி நல்ல நிலைமையில் வந்து உட்காரணும்னா நீ 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க பழகணும் என்று அவள் சொல்ல கேட்டு, நாளைக்கு நீங்கள் எழுந்திருக்கும் போதே என்னையும் எழுப்பி விட்டுடுங்க அண்ணி என்று ஒரு சேர ஆர்த்தியும் மகிழனுமே சேர்ந்து சொன்னார்கள். குட், நான் நாளைக்கு எழுந்திருக்கிறேன், ஆனால் எழுப்பி விடுறேன். ஆனால் நாமே எழுந்துக்க பழகிக்கிறது தான் ரொம்ப நல்லது. தூங்க போகும்போதே தினமும் 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு ஒரு 7-8 முறையாவது நினச்சிக்கோங்க. போதும், டான்னு 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். நம்ம மூளை அவ்வளோ பவர்ஃபுல், கம்ப்யூட்டர் மாதிரி கரெக்டாக நம்மளை எழுப்பி விட்டுடும். சொன்னபடியே முதல் நாள் அவளை எழுப்பி விட்டாள். கண் திறப்பேனா என்றது, இருந்தாலுமே சிரமப்பட்டு எழுந்தவளை அழைத்து கொண்டு நடைப்பயிற்சிக்கு அழைத்து வந்தாள் வசுமதி. காலை நேரம் இவ்வளவு ரம்யமானதாக இருக்குமா? தான் ஒருத்தியை தவிர எத்தனை பேர் இந்த விடியலில் உற்சாகமாக நடக்கிறார்கள். மெல்ல மெல்ல படர்ந்த விடியலும் சிவந்த கீழ்வானமும் கூட்டம் கூட்டமாக பறந்த பறவைகளும் மனதை மெய் மறக்கச் செய்தது ஆர்த்தியை. இத்தனை நாள் இவற்றையெல்லாம் அனுபவிக்காமல் பைத்தியக்காரி மாதிரி இருந்து விட்டேனே என்று வருந்தினாள். நீங்கள் ஊருக்கு போன பிறகு யாரோட நான் நடப்பேன் அண்ணி? நீ நாளையிலிருந்து 6 வரைக்கும் நல்லா படி, 4 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் விடிஞ்சிடும் இல்லையா, தனியாகவே நடக்க போகலாம். மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அண்ணி, நீங்கள் போயிட்டா எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும் என்று சொல்லி சினிங்கினாள் ஆர்த்தி. சரிதான் போ, இனிமே இந்த அண்ணியை நினைக்க கூட உனக்கு நேரம் பத்தாது, வேணா பாரு என்று சொன்னாள் வசுமதி. அண்ணி சொன்னது போல தான் ஆனது ஆர்த்திக்கும். கூடுதலாக கிடைத்த 3 மணி நேரமும் அவளை பலவிதத்தில் மாற்றியது. பெங்களூரின் ரம்யமான குளிரை அனுபவித்தபடியே அந்த அப்பார்ட்மெண்ட்டின் முன்னால் நின்ற டாக்ஸியிலிருந்து இறங்கினார்கள் சத்யாவும் வசுமதியும். அப்பார்ட்மெண்ட்டின் 1வது ஃப்ளோரில் இருந்தது வசுமதியின் வீடு. உள்ள அலங்காரங்களை அவளே ரசனையோடு செய்திருந்தாள். 2 படுக்கை அறைகள், பெரிய ஹால், சிட் அவுட் என்று வீடு வசதியாக இருந்தது. நீங்கள் அப்படி உட்காருங்க, நான் 10 நிமிஷத்தில் இந்த தூசியெல்லாம் தட்டி சுத்தப்படுத்திடுறேன் சொன்ன வசுமதி வேக்யூம் கிளீனரோடு வந்தாள். அவள் அதன் மூலம் வீட்டை சுத்தப்படுத்திய அழகை கண்கொட்டாமல் பார்த்தான் சத்யன். விஞ்ஞான வளர்ச்சி மனித வேலைகளை எவ்வளவு சுலபமாக்கி விடுகிறது. தன் வீட்டிலும் வாரத்துக்கு ஒரு முறை எப்படியோ சேர்ந்துவிடும் ஒட்டடையே அவனும் அம்மாவும் தான் அடிப்பார்கள். வசுமதி, இதனோட விலை என்ன இருக்கும்? 7000. எப்போ வாங்கியது? 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. ஏன் கேட்குறீங்க? இல்லை, எல்லா வேலைகளுக்கும் இப்படி மிஷினே வச்சு பண்ணிட்டோம்னா அப்புறமா மனுஷனுக்கு என்ன வேலை இருக்கும்? எல்லாருமே உடல் பெருத்து ப்ரெஷரும் சுகரும் கொழுப்புமாக தான் அலைய வேண்டி இருக்கும். மெஷினால் மனுஷங்க சோம்பேறி ஆகிட்டு வராங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. நாம் 1 மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு மிஷினால் 10 நிமிஷத்தில் செய்ய முடியும்னா செஞ்சுட்டு மிச்ச நேரத்தில் வேறு ஏதாவது உருப்படியான வேலை செய்யலாமேன்னு தான் நான் இதையே வாங்கினேன். அப்படி என்ன இதுவரை உபயோகமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவனின் கேள்வியால் கொஞ்சம் நக்கல் தெரிந்தது போல. நிறைய செஞ்சுருக்கேனே, சமையல், சாப்பாடு, ஆஃபீஸ், இதெல்லாம் போக எனக்கு கிடைக்கிற நேரத்தில் இங்கே சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு மெடிடேஷன், யோகா எல்லாமே சொல்லி கொடுப்பேனே. எம்ப்ராய்டரி போடுவேன், ஆர்ட் பண்ணுவேன், குக்கரி கிளாஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் நிறைய சோசியல் ஒர்க்கு கூட பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் நேரத்தை நான் சும்மா வீணடிக்கிறதே இல்லை.
அவள் சொல்ல சொல்ல கேட்ட சத்யனுக்கு பிரமிப்போடு தாழ்வு உணர்ச்சியும் வந்தது. தன்னை நினைத்தே, சத்யன், நீங்கள் என்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும்? இன்னும் 4 நாள் இருக்குது. மண்டே தான் ஜாயின் பண்ணணும். அப்போ சரி, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து இந்த பெங்களூரை சுற்றி பார்க்க போகலாம். சரி, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுற? அதுதான் அத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நாம் இப்போ சாப்பிட்டுக்கலாம் என்று அனைத்தையும் எடுத்து வைத்தாள் டைனிங் டேபிளில் வசுமதி. புளி சாதம், சப்பாத்தி, தொட்டுக்கொள்ள தக்காளி தொக்கு என்று செய்து கொடுத்திருந்தார் கோதை. அதையே இருவரும் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் படுத்து தூங்கினார்கள். பயண களைப்பு போக இருவரும் தூங்கி எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷாக உணர காப்பி கப்போடு பால்கனியில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது தன் மனதில் வெகு நாளாக உறுத்தி கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டான் சத்யன். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்களேன், என்ன தயக்கம் என்று சிரித்தாள் வசுமதி. இல்லை, நீ இவ்வளோ படிச்சிருக்கிற, திறமசாலியாகவும் இருக்கிற, கை நிறையவும் சம்பாதிக்கிற, நிறைய விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்குது, நாகரிகமாகவும் அழகாகவும் இருக்கிற. உன்னோட ஒப்பிட்டு பார்த்தா நான் எல்லா விஷயத்திலுமே உன்னை விட கம்மி தான். உனக்கு எப்படி என்ன பிடிச்சு போச்சு? அவன் கேட்டதும் வாய்விட்டு சிரித்தாள் வசுமதி. நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்களா? ஆனால் நான் ஒன்றும் அப்படி நினைக்கலையே. தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஏட்டு படிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எனக்கு தோணவே இல்லை. அப்படி இருந்தால் படித்தவங்க எல்லாமே ஏன் விவாகரத்துன்னு போய் கோர்ட்டு வாசலில் நிற்கிறாங்க? அன்பு, பரஸ்பரம் மரியாதை, ஸ்நேகம், விட்டு கொடுக்குற சுபாவம், ஈகோ இல்லாத மனசு, இதெல்லாம் தானே முக்கியம். எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே எம்ஏ, அம்மா வெறும் 10ஆம் கிளாஸ் தான். இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே இது வரைக்கும் சின்ன மனஸ்தாபம் கூட வந்ததே கிடையாது. காரணம் நான் சொன்ன குணங்களால் தான். வெறும் 10ஆம் கிளாஸ் தானே என்று இழப்பமாக நினைக்காம அத்தனை விஷயத்தையும் அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு தான் ஒரு முடிவுக்கே வருவார் அப்பா. பெண்களை வீடு மதித்தா அப்போ தானே நாடும் மதிக்கும். இது அடிக்கடி அப்பா சொல்கிற வார்த்தைங்க. எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம் படிப்பும் உத்தியோகமும் தான். மற்றபடி எங்கள் அம்மா மாதிரி நானும் நல்ல மனைவியாக இருக்க தான் விரும்புகிறேன். நமக்குள்ளே எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது என்று தான் நான் ஆசைப்படுறேன். சொல்லிக்கொண்டே சத்யாவின் அருகில் வந்த வசுமதி அவன் கைகளை அழுந்த பற்றி கொண்டாள். அந்த அழுத்தத்தில் அவள் எண்ணம் பிரதிபலித்தது. அவளின் வார்த்தைகளில் மனம் நெகிழ்ந்து போன சத்யா அவளின் வயிற்றில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவளின் இடுப்பை வளைத்து பிடித்து அணைத்து கொண்டான். ஒரு பெருமூச்சோடு கண்கள் கலங்க அப்படியே அமர்ந்திருந்தான். தன் வயிற்றில் ஈரம் உணர்ந்து அவனின் நிலையை யூகித்த வசு அவன் தலையை கோதி உச்சியில் இதழ் பதித்து அவன் முதுகை தடவி கொடுத்தாள். அவளின் அந்த செயல் சத்யனை மேலும் இழகச் செய்தது. தாம்பத்தியம் என்றால் என்ன? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது தானே. இதில் எங்கிருந்து வந்தது ஈகோ? நீ பெரியவன், நான் பெரியவன் என்கிற வேறுபாடு? எல்லாருமே இந்த வசுமதியைப் போலவே புரிந்து கொண்டு வாழ்க்கை பாதையில் அடியெடுத்து வைத்தால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கை பூலோகத்திலேயே எவ்வளவு சொர்க்கமாக அமையும் என்று முதலாக எண்ணினான் சத்யன். தானும் இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன் எவ்வளவு யோசித்தோம், இந்த வசுமதியை விளக்குவதற்காக எவ்வளவு வேண்டாத கற்பனைகளை எல்லாம் செய்தோம் என்று மனம் அவனுக்குள் இடித்துரைத்தது. இவள் சராசரி பெண்ணாக, புருஷனுக்கு பயந்து நடுங்குபவளாக, எல்லாவற்றிலும் தனது அனுமதி கேட்பவளாக நிச்சயம் இருக்க மாட்டாள் என்ற எண்ணம் கொண்டு இவளது குணம் தனக்கு நல்லதா கெட்டதா என்ற குழப்பமான மனநிலையில்தான அவனது தாம்பத்தியமே ஆரம்பமானது. இவளோடான தனது திருமண வாழ்க்கை கத்திமேல் நடப்பது போலதான் இருக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டு இருந்தவனுக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு அவள் கொடுத்த விளக்கம் கேட்டதுமே அவனது தாம்பத்திய வாழ்க்கை கத்திமேல் நடப்பது அல்ல, பஞ்சு பொதி போன்ற மேகத்தில் படுத்து கொண்டே வான்வெளியில் 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் என்றுமே வாழ்த்த இனிமை நிறைந்த பறக்கும் அனுபவத்தை தான் தரப்போகிறது என்று எண்ணிக்கொண்டான். இவள் என் தேவதை, என் வாழ்வினுள் அடியெடுத்து வைத்த மகாலட்சுமி, என் குலம் தழைக்க வைக்க என் வீட்டிற்குள் வந்த மகாலட்சுமி என்ற எண்ணம் மனதில் தோன்ற அவன் கண்கள் கண்ணீரை பெருக்கியது. சத்யாவின் முகத்தை நிமிர்த்தி அவன் கண்களை துடைத்த வசுமதி, சத்யா போதும் எமோஷ்னல், வாங்க உள்ள போகலாம், பனி பெய்து பாருங்க என்று சொல்லி அவனை கை தாங்களாக அழைத்து கொண்டு தங்களது படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் வசுமதி. அவள் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத ஒரு குழந்தையின் மனநிலையில்தான் இருந்தான் சத்யன் அப்பொழுது. அன்று இரவு கட்டிலில் அதுவரை வசுமதியிடம் காட்டாத ஈடுபாட்டை காட்டினான் சத்யன். அவன் மனதில் இதுவரை இருந்த டென்ஷன் எல்லாமே வடிந்து வெளியேறி அவனை ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்க வைத்தது அந்த தாம்பத்தியம்.
தாம்பத்திய வாழ்க்கையை எல்லாருமே வசுமதி போலவே புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்பமயமாகத்தான் அமையும். பூலோகத்திலேயே சொர்க்கத்தை காணலாம். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.